Hi guys, welcome to TT Max 12th Standard Business Max Chapter 1 Example 1.16 பார்க்கலாம். Find K. If the equation 3 equation கொடுத்துருக்காங்க, அது வந்து inconsistent சொல்லிட்டாங்க. அப்போ வந்து rank of A is not equal to rank of AB. அதுதான் வந்து inconsistent. வந்து inconsistent ஆகும்போது K ஃபைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் பாசிபிள் இல்லை. அது வந்து பாசிபிளாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இப்போ வந்து தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். 1 1 1 1 2 3. இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ இல்லை, அப்போ வந்து 0ன்னு எழுதுக்கணும். 0 1 K. இங்கே வந்து எக்ஸ் ஒய் இசட் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து 7 18 6. இப்போ இது வந்து ஏ, இது வந்து எக்ஸ், இது வந்து பி. இப்போ வந்து ரேங்க் ஆஃப் ஏபி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். rank of AB equal to ரெண்டே எப்படி சேர்த்து தெளிக்கணும். 1 1 1 7 1 2 3 18 0 1 K 0 6 இது 6. இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி இங்கே 0 இருக்குது. அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரோ 2 மட்டும் எவாலுவேட் பண்ணிக்கலாம். R2 gives இங்கேயும் ஒன்று தான் இருக்குது, இங்கேயும் ஒன்று தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக மைனஸ் பண்ணிடலாம். R2 மைனஸ் R1 ஒன்று ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட் ரோ 1 நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ரோ 2 வந்து 0. 2 மைனஸ் 1 1 3 மைனஸ் 1 2 18 மைனஸ் 7 11. இப்போ வந்து ரோ 3 நம்ம எப்படி எடுத்து எழுதிக்கலாம். இப்போ வந்து R3 நம்ம வேலைட் பண்ணுவோம். R3 gives R3 மைனஸ் R2. ஏன்னா இங்கேயும் ஒன்று தான் இருக்குது, இங்கேயும் ஒன்று தான் இருக்குது. அதனால் வந்து டேரெக்டாக மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேரெக்டாக மைனஸ் பண்ணோன்னா நம்ம ரோ 1 ரோ 2 எப்படி எழுதிக்கலாம். 1 1 1 7 0 1 2 11. இப்போ வந்து இது இந்த 0 இந்த 0 மைனஸ் பண்ணோன்னா 0 தான். இந்த 1 இந்த 1 மைனஸ் பண்ணோன்னா 0. K மைனஸ் 2 அப்படி எழுதிக்கிட்டோம். 6 மைனஸ் 11 மைனஸ் 5. இப்போ வந்து ரேங்க் ஆஃப் A, B பார்த்தீங்கன்னா 3. ஏன்னா 3 non-zero rows கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ரேங்க் ஆஃப் A வந்து எப்படியே மறைச்சிக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் non-zero rows வந்து 2 or 3. ஏன்னா வந்து இந்த கேவோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணல. அப்போ வந்து 2 or 3 தான் வந்து ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ. 2 or 3. இப்போ வந்து இது வந்து ஈக்குவேஷன் படி இன்கன்சிஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. அப்போனா ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பாசிபிளாக இருந்தால், இஃப் பாசிபிள் K மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, அப்போ வந்து K ஈக்குவல் 2. இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால், இஃப் பாசிபிள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா K வந்து 2. சம் அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.